புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா எங்களை பாசத்தோடு பராமரித்து பாதுகாத்து வருகின்ற எங்கள் அன்பு இயேசுவே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இன்று உம்முடைய குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடி வந்து இரத்தமும் தண்ணீரும் எங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது என்பதை முழுவதுமாக நம்பி உம்முடைய திருப்பாதத்தில் மீண்டுமாய் எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கின்றோம். நவம்பர் மாதம் எங்கள் உறவுகளை இழந்தவர்களை சிந்தித்து அவர்களுடைய கடந்த கால வாழ்வை எங்கள் சிந்தனைக்கு உட்படுத்தி அவர்கள் விட்டு சென்ற அந்த ஆன்மீக பயணத்தை இது நாங்களும் தொடர வேண்டும் என்று இயேசுவே நம்முடைய முன்னிலையில் எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கின்றோம். மரணம், இறப்பு எங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு அச்சத்தை கொடுக்கிறது என்பதை எங்கள் குடும்பங்களில் நாங்கள் சந்திக்கின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற அச்சத்தையும் கவலைகளையும் போக்கக்கூடியவராக நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொன்னவரே, எங்களுக்கு முன் இந்த மன்னகத்தை விட்டு உம்மிடம் வந்திருக்கின்ற எங்கள் அனைத்து சகோதர சகோதரிகளையும் உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களை நீர் மன்னித்து அவர்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் நீர் மன்னித்து அவர்களுக்கு விண்ணக பேரின்ப பாக்கியத்தை நீ தர வேண்டும் என்று இயேசுவே இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதோ ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பெயர் சொல்லி எங்களால் அழைக்க முடியவில்லை என்றாலும் எங்கள் குடும்பங்களில் மரித்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் எங்களுக்கு அறிமுகமான ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இந்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து அவர்களுக்கு நீரே விண்ணக பேரின்ப பாக்கியத்தை கொடுத்திட வேண்டும் என்று இந்த நாளிலே உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற எங்கள் விண்ணப்பங்களை எடுத்து வைக்கிறோம். இயேசுவே, உம்முடைய விழாவிலிருந்து வழிந்தோடி வந்த இரத்தமும் தண்ணீரும் படை வீரனுக்கு பார்வை கொடுத்தது போல
உம்முடைய பாடுகளின் மரணம், உம்முடைய திரு ரத்தம் இதோ எங்களுக்கு முன்னதாக இந்த மன்னகத்தை விட்டு பிரிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் பாவங்கள் கழுவப்பட்டு அவர்களுக்கு நித்திய பேரின்ப பாக்கியத்தை நீ தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டுமாய் உன் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவே, அவர்களோடு மட்டுமல்லாமல் எங்களையும் உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் மனதில் எழுந்த கவலைகள், கஷ்டங்கள், குறிப்பாக எங்கள் உறவுகள் இல்லாத தருணத்தில் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆறுதலின் தகப்பனாக, வழிநடத்தக்கூடியவராக நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். உனக்காக ஏங்கும் இதயம், உமது அன்பு ஒன்றே நிஜமானது என்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இதோ எங்கள் இதயத்தை உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கப் போகிறோம். எங்கள் இதயத்தை ஏற்று எங்கள் மனதில் இருக்கின்ற கவலை, பாரம், கண்ணீர் அனைத்தையும் நீர் துடைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் வழியாக இதோ உம்முடைய முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற எங்களையும் அலைவரிசையின் வழியாக உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஏற்று வழி நடத்த வேண்டும் என்றப்பா இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உனக்காக ஏங்கும் இதயம் பாடத் துடிக்கின்றது, உன் அன்பு ஒன்றே நிஜமானது என்று மகிழ்கின்றது. உனக்காக ஏங்கும் இதயம் பாடத் துடிக்கின்றது. நீரோடைக்காக ஏங்கும் மான் போல் நாளும் உனக்காய் காத்திருந்தேன். நீரோடைக்காக ஏங்கும் மான் போல் நாளும் உனக்காய் காத்திருந்தேன். நினைக்காத நாளில்லை இறைவா, நெஞ்சார தேடுகிறேன். நினைக்காத நாளில்லை இறைவா, நெஞ்சார தேடுகிறேன். உனக்காக ஏங்கும் இதயம் பாடத் துடிக்கின்றது. உன் அன்பு ஒன்றே நிஜமானது என்று மகிழ்கின்றது. உனக்காக ஏங்கும் இதயம் பாடத் துடிக்கின்றது. அருள் மேகமாக பகல் வேளை வந்தால் இரவிலும் உனக்காய் பாடிடுவேன். அருள் மேகமாக பகல் வேளை வந்தால் இரவிலும் உனக்காய் பாடிடுவேன். திருமுகம் நிலையாக பார்த்திடவே திருநாளும் அது ஆகுமோ. திருமுகம் நிலையாக பார்த்திடவே திருநாளும் அது ஆகுமோ. உனக்காக ஏங்கும் இதயம் பாடத் துடிக்கின்றது.
உன்னன்பு ஒன்றே நிஜமானது என்று மகிழ்கின்றது. உனக்காக ஏங்கும் இதயம் பாட துடிக்கின்றது. உனக்காக ஏங்கும் இதயம் பாட துடிக்கின்றது. இயேசுவே, நீரோடைக்காக ஏங்கும் ஆண்களைப் போலவும் உமக்காக நாங்கள் காத்து கிடக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் ஒருவரை வழிகாட்டியாக, எங்கள் இன்ப துன்ப தருணங்களில் நீர் எங்களை காப்பாற்றக்கூடியவராக, எங்கள் சோதனை வேளைகளில் எங்களுக்கு ஆலோசகராக, துவண்டு விடுகிற தருணத்தில் எங்களுக்கு தோள் கொடுத்து எங்களை காப்பாற்றக்கூடியவராக இதோ நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது. நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு இடர்பாடுகளாக இருக்கட்டும், கஷ்ட தருணங்களாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலும் அருள் மேகமாக எங்கள் பகல் வேளைகளிலும் இரவு நேரங்களிலே எங்களுக்கு துணையாக இருந்து எப்பொழுதும் நாங்கள் துவண்டு விடாமல் எங்களை பாதுகாக்கக்கூடியவராக அருளும் கோட்டையுமாக நீர் இருக்கிறீரே. இதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த நவம்பர் மாதத்தில் எங்களை விட்டு பிரிந்து சென்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் செபிக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை அன்னையாம் திருச்சபை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்கு உமக்கு நன்றி செலுத்தி இதோ அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உம்முடைய பொறுப்பாதத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய தருணம் எங்களுக்கு கிடைத்திருப்பதை நினைத்து நாங்கள் நன்றி கூறுகின்றோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. பிறப்பு ஒன்று இருந்துவிட்டால் இறப்பு என்பது இருக்கிறது என்பதை இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித பிறவிகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இது எங்களுக்கு நினைவுபடுத்தி உங்கள் மண்ணக பயணம் முடிவடைந்த பிறகு விண்ணகத்தில் நிலையான வீடு இருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். அந்த ஆழமான நம்பிக்கை விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னிலையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்று ஆசீர்வதித்து எங்கள் வாழ்நாளில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை நாங்கள் சமாளிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கு நீர் கொடுத்து என்றும் நாங்கள் துவண்டு விடாமல் சோர்வு அடையாமல் உடைந்து போய் விடாமல் எங்களுக்கு துணை நின்று வழி நடத்த வேண்டும் என்று அன்பு இயேசுவே பார்த்து செபிக்கிறோம். சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கை எங்கே என்று பவுலடிகளார் சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்ந்து வாழ்வது நானல்ல என்னில் கிறிஸ்துவை வாழ்கிறார் என்ற அந்த ஆழமுள்ள விசுவாச வாழ்க்கையை எங்களுக்கு உறுதிப்படுத்தி உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நீர் ஆட்கொண்டு இதோ இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை செவிமடுக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து ஒரு வார்த்தை எங்கள் இதயத்தில் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30 மடங்கும் 60 மடங்கும் 90 மடங்கும் 100 மடங்கும் விளைச்சலை கொடுக்கக்கூடிய நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டும் என்று பார்த்து செபிக்கிறோம். ஏற்று எங்களை ஆசீர்வதித்து
எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மீண்டுமாய் நம்முடைய நற்கருணை நாத முன்னிலையிலே நம்மை அர்ப்பணித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு நிறைவான வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்க நாம் எடுக்கின்ற எத்தனையோ முயற்சிகளில் இதுவும் ஒரு விசுவாச நம்பிக்கையுள்ள முயற்சியாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். குறிப்பாக இந்த நவம்பர் மாதம் என்றாலே உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற சிந்தனைகள் என்னவென்றால், நமக்கு முன்னதாக இறைவனடி சேர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களை பற்றி தான் நாம் சிந்தித்து இருப்போம். நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களே, நம்மோடு இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பிரசன்னம் எந்த அளவிற்கு நமக்கு ஒரு ஆற்றலையும் வல்லமையையும் ஆறுதலையும் உடனிருப்பையும் ஒரு துணிவையும் சந்தோஷத்தையும் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கின்றதே, இப்பொழுது அவர்கள் இல்லை, நம்மோடு இல்லை என்பதை நினைத்து நினைத்து குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் 2ஆம் தேதி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு விதமான நெருடர்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் காலப்போக்கிலே இந்த சிந்தனைகளும் உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து களையப்பட்டு எடுக்கப்பட்டு விட்டு நம்முடைய பழைய இயல்பு வாழ்க்கைக்கு நாம் திரும்பி விடுகிறோம். அவருடைய இறந்த நாளை நினைவு கூறுவதோடு மட்டும் இந்த கல்லறை திருவிழா நாளிலே ஒரு குறுஞ்செய்தி வருவதை நான் பார்த்தேன். அதை படித்து பார்க்கின்ற பொழுது அதுதான் யதார்த்த ஒரு உண்மையாகவும் காணப்படுகிறது. என்னவென்றால், கல்லறை பேசினால் என்ற சிந்தனைகளோடு இந்த குறுஞ்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது வாட்ஸ்அப்பில். கல்லறை பேசினால், களை பிடுங்கப்பட்டு படர்ந்த கொடி அகற்றப்பட்டு உடைந்தவை செப்பனிடப்பட்டு முழுவதும் வெள்ளையடிக்கப்பட்டு பக்கத்து கல்லறை பஞ்சாயத்து முடிக்கப்பட்டு மலர்களால் கல்லறை மறைக்கப்பட்டு மெழுகு திரிகள் கட்டுக்கட்டாக எரிக்கப்பட்டு ஊதுபத்திகள் சாம்பிராணிகள் நறுமணம் பரப்பப்பட்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையாய் மாற்றப்பட்டு சொந்தங்கள் நலம் விசாரிக்கப்பட்டு பலிபூசை பக்தியாய் அனுசரிக்கப்பட்டு திருவிழாவாம் திருவிழா கல்லறை திருவிழா முடிந்தது. கல்லறை திருவிழா முடிந்தது. உறவே, உயிரே, இனி என்று வந்து என்னை நீ சந்திப்பாய்? அடுத்த நாளா, அடுத்த வாரமா, அடுத்த வருடமா? உன் ஜெபத்துக்காக தினமும் நான் காத்திருக்கிறேன். கல்லறையில் துயில் கொண்டிருக்கிறவர்கள் 2ஆம் தேதி இந்த கல்லறை திருவிழா முடிந்த பிறகு அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற ஆதகம் எப்படி இருக்கும் என்பதை யாரோ ஒரு நல்ல உள்ளம் இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். களைகள் பிடுங்கப்பட்டு படர்ந்த கொடி அகற்றப்பட்டு உடைந்தவை செப்பனிடப்பட்டு வெள்ளை அடிக்கப்பட்டு என்று எல்லாம் முடிந்து விட்ட பிறகு அடுத்த நாள், அடுத்த நாள், அடுத்த வாரம் நாம் இந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவர்களை
சந்திப்போமா சிந்திப்போமா என்பதுதான் கேள்விக்குறி. ஒரு சில கல்லறைகளிலே எழுதி வைத்திருக்கின்ற வாசகங்கள் இவ்வாறு இருக்கும்: இன்று நான், நாளை நீ. இன்று நான், நாளை நீ. எனவே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் எப்பொழுதுமே இந்த உலகத்திலே போராடி கொண்டிருந்தாலும், உலக சூழ்நிலைகளுக்குள்ளே நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருந்தாலும், இது நமக்கு நிரந்தரம் அல்ல, மாறாக இவர்தான் உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரம் என்பதை நாம் சிந்திக்க இந்த கல்லறை திருவிழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே யதார்த்தமான உண்மை என்னவென்றால், கல்லறைகளை தூய்மைப்படுத்தப்பட்டு கல்லறைகளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு ஒரு சில குடும்பங்களிலே இந்த கல்லறை பண்டிகை நாட்களிலே சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் அதிகமாக கூட காணப்படுகிறது. உறவுகளை வளர்க்க வேண்டிய நாட்களிலே உறவுகளுக்குள் பிளவுகள் கூட ஏற்படுவதை நாம் காண முடிகிறது. ஒரு சில நேரங்களிலே குருக்களை கூட இந்த கல்லறை பண்டிகை நேரத்தில் அங்கு இருக்கின்ற விசுவாசிகள் பேசுகின்ற ஏளனமான வார்த்தைகள் கூட மனதிற்கு ஒரு நெருடலாக இருக்கிறது. அந்த அளவிற்கு கல்லறை பண்டிகை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலனற்ற பண்டிகையாக காணப்படுவதைத்தான் ஒரு யதார்த்தமான உண்மையும் கூட. இது எல்லோருக்கும் பொருந்தாது. யாரெல்லாம் இந்த கல்லறை பண்டிகையை சரியாக பயன்படுத்தாமல், சரியாக இந்த கல்லறை பண்டிகையோடு வாழாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த வரிசையில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சற்று சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். அது என்னவென்றால், இந்த கல்லறை பண்டிகை விழாவை கொண்டாடி முடித்த நாம் மரணம் என்பது எப்படிப்பட்டது? பிறப்பு என்று ஒன்று இருந்தாலே இறப்பு ஒன்று இருக்கிறது. ஆரம்பம் என்று ஒன்று இருந்தாலே முடிவு ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு முன் மரித்தவர்களாக இருக்கட்டும், நாமாக இருக்கட்டும், நமக்கு பின் வருகிறவர்களாக இருக்கட்டும், எப்பொழுதுமே ஆரம்பத்தை மட்டும் பற்றி தான் சிந்திக்கிறார்களே ஒழிய அதனுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது என்பதை ஒருபொழுதும் சிந்திப்பது இல்லை. பிறகு பார்த்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு பிறப்பும் நம்முடைய குடும்பத்தில் ஒரு மரணம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக பிறப்பை நாம் கொண்டாட வேண்டாம் என்று சொல்லவில்லை, கொண்டாடுவோம். ஒரு பிறப்பு என்பது, வாழ்வு என்பது இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. இந்த மண்ணகத்திலே அவருடைய படைப்புகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று. எனவேதான் அன்று ஆதாம் ஏவாள் கரத்திலே தந்தை கடவுள் சொல்லிக் கொடுத்தான், இதோ இந்த உலகத்தில் படைத்த அனைத்தையும் நீங்கள் ஆண்டு அனுபவிக்க வேண்டும், பலுக்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அன்று ஆதாம் ஏவாளுக்கு கட்டளையிட்டார் தந்தை கடவுள். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சரியாக பயன்படுத்தி இருந்தால் இந்த மரணத்தை நாம் தழுவி இருக்க முடியாது. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் பல நேரங்களிலே பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, நல்ல தருணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, நல்ல நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, நல்ல வாய்ப்புகள், நல்ல சகோதர சகோதரிகள், நல்ல உறவுகள், நல்ல அலுவலகங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை பெறுகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு பெறுகின்ற நாம் அதை பயன்படுத்த தவறுகின்ற பொழுதுதான் மரணம் என்கின்ற பல பிரச்சனைகளை நீங்களும் நானும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே 2ஆம் தேதி கல்லறை பண்டிகையினுடைய மறையுரையில் இவ்வாறு சொன்னேன், ஆண்டவருடைய முன்னிலையில் மரணம் என்பது இல்லை, இறப்பு என்பது இல்லை. அவருடைய முன்னிலையில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் நமக்கு முன்னதாக இருந்தவர்கள் இறந்து போய்விட்டார்கள் நாம் சொல்லலாம். ஆனால் இயேசுவினுடைய முன்னிலையில் அவர் ஒருபொழுதும் இறப்பு என்று சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், நமக்கு முன்னதாக இந்த மண்ணுலகில் மரித்தவர்கள் அவர்கள் மரிக்கவில்லை, மாறாக உறங்குகிறார்கள், அவர்களை நான் எழுப்புவேன், தூக்கத்திலிருந்து எழுப்புவேன், உறக்கத்திலிருந்து எழுப்புவேன் என்று. எனவேதான் இன்று வரை கூட நாம் கல்லறையிலே அடக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறவர்களே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை, மாறாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோம்.
இயேசு எவ்வாறு கல்லறையில் விதைக்கப்பட்டாரோ அதுபோல இயேசுவின் திருப்பெயரால் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவருமே கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவதில்லை, மாறாக விதைக்கப்படுகிறோம். விதைகள் எப்படி முளைத்தெழுந்து வந்து வாழ்வு கொடுக்கிறதோ அதுபோல கிறிஸ்தவர்கள் அனைவருமே நாம் முளைத்தெழுந்து வாழ்வு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினத்து தீபாவளி என்று விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீபாவளி என்றால் தீபங்களின் வரிசைகள். கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ கிறிஸ்து என்கின்ற ஒளியை தாங்கிக் கொண்டு வரிசையாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மரணம் என்பது ஆண்டவருடைய பார்வையில் உறக்கம் என்று சொல்லுகிறார். தூங்குகிறவனை எழுப்பலாம், தூங்குவதை போல நடிக்கிறவர்களை எழுப்ப முடியாது என்று நம் முன்னோர்கள் ஒரு செய்தி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைய நாளிலே 2 விதமான மரணத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று உடலை விட்டு பிரிந்த ஆவி, அது நித்திரையான மரணம். உடலை விட்டு நம்முடைய உயிர் பிரிகிற பொழுது அது ஒரு விதமான மரணம். இந்த மரணத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் உறங்குகிறார்கள், அவர்களை நான் எழுப்புவேன். இந்த உறக்கத்தில் இருப்பவர்களை நான் எழுப்புவேன், தட்டி எழுப்புவேன். எழுந்து வா லாசரே, எழுந்து வா என்று கல்லறையில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுத்தார். ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று அவரை அடக்கம் செய்து, நாற்றம் அடிக்கும் என்று சொன்னாள் அவளுடைய சகோதரி. ஆண்டவருடைய வல்லமையை நீர் காணப்போகிறாய் என்று சொன்னார். 4 நாள் ஆயிற்று, அடக்கம் செய்யப்பட்டு விட்டது, நாற்றம் அடிக்கும். இயேசுவின் முன்னிலையில் நாற்றம் அடிக்காது நறுமணம் வீசக்கூடிய வாழ்வுதான் அவர் கொடுக்கின்றார். யாயினுடைய வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று அழுகிறவர்களை வெளியேற்றிவிட்டு, சிறுமியை நான் உனக்கு ஆணையிடுகிறேன், எழுந்திரு என்று சொன்னாரே. இந்த மரணம் என்பது உடலை விட்டு உயிர் பிரிகின்ற பொழுது இந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வு கொடுக்கிறார். அவர்கள் உறங்குகிறார்கள், அவர்களை நான் எழுப்பி விடுவேன். 2வது வகையான மரணம் என்னவென்றால், உடலை விட்டு உயிர் பிரிகின்ற மரணம் அல்ல, மாறாக நம் உடலையும் உள்ளத்தையும் விட்டு இறைவனை விட்டு நாம் தனியே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் 2வது வகையான மரணத்திற்கு காணப்படுகிறார்கள். முதல் வகையான மரணத்தை இயேசு உயிர்ப்பு கொடுப்பார், எழுந்திரு என்று சொல்லிவிடுவார். ஆனால் உள்ளத்தையும் உடலையும் ஆண்டவரிடமிருந்து பிரிந்து வந்து ஆண்டவரோடு இணையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்த வாழ்க்கை தான் 2வது வகையான மரணம். இந்த மரணம் எதை குறிக்கிறது என்றால், உறங்குவதைப் போல நடித்துக் கொண்டிருக்கிறவர்கள். இவர்களை எழுப்பிவிட முடியாது. இந்த 2வது வகையான மரணத்தில நீங்களும் நானும் ஒரு அங்கமாக வகித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 2வது வகையான மரணத்தில் இருக்கின்ற உங்களையும் என்னையும் ஆண்டவர் எழுப்ப விரும்பினாலும் அதிலிருந்து எழும்புவதற்கு உங்களுக்கும் எனக்கும் நாம் அனுமதி கொடுத்தால் தான் அவர் நம்மை எழுப்ப முடியும். நாம் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அவர் ஒரு பொழுதும் நம்மை எழுப்பிவிட முடியாது. இதைத்தான் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து கொண்டிருக்கின்றோம், கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எங்கள் வாழ்க்கை அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய சமுதாயம் முழுவதுமாக அழிந்து விடுமே என்று இஸ்ரேல் மக்கள் யாவே கடவுளை பார்த்து கதறிய தருணத்தை வேதத்திலே வாசிக்கின்றோம். அவர்கள் கூக்குரலை இறைவன் கேட்டார், அவருடைய அபய குரலை இறைவன் கேட்டார், அவருடைய கண்ணீரை இறைவன் துடைக்க விரும்பினார், அவர்களுக்கு ஆற்றலை வல்லமையும் இறைவன் கொடுக்க விரும்பினார். எனவேதான் அவர்களுடைய சந்ததியிலிருந்து மோயிசனை காப்பாற்றி அரசவையிலே அவன் வளரக்கூடிய ஆசீர்வாதத்தை திடமாக கொடுத்து அரசனுக்கு எதிராக நிற்பதற்கு அவனுக்கு ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்தான். தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம், தன்னிடம் கதறிய பிள்ளைகள், தன்னிடம் உதவி கேட்ட பிள்ளைகள், அடிமை தலையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பிள்ளைகள், என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற போல வாழ்க்கை வாழப்போகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்த பிள்ளைகளை
எப்படி இஸ்ரேல் அந்த எகிப்து நாட்டிலிருந்து காப்பாற்றி அழைத்து வந்தார் என்பதை நாம் காணுகிறோம். கொள்ளை நோய்கள் ஒருபுறம் இருந்தாலும் அந்த எகிப்து மன்னனுடைய அந்த சந்ததியை சார்ந்த, எகிப்து நாட்டை சார்ந்த பார்வோன் மன்னனுடைய சந்ததியை சார்ந்த அனைத்து தலைச்சன் பிள்ளைகளையும் யாவை கடவுள் தன் பிள்ளைகளுக்காக கொன்று குவித்தார். பார்வோன் மன்னனுடைய படைகலன்களை முழுவதுமாக, படை வீரர்களை செங்கடலில் அழுத்தி அவர்களை சாகடித்தார் தன் பிள்ளைகளை காப்பாற்ற. யார்? அவருடைய பிள்ளைகள். அவரிடம் அபய குரலை எழுப்பியவர்கள், அவரிடம் எத்தனை முறை கதறி கதறி எழுது ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வு வேண்டும் என்று சொன்னவர்களை பார்வோன் மன்னனுடைய தலைச்சன் பிள்ளைகளை அழித்து, பார்வோன் மன்னனுடைய படை வீரர்களை அழித்து, தன்னிடம் உதவி கேட்ட பிள்ளைகளை பாதுகாப்பாக பாவம் தேனும் பொழியக்கூடிய நாட்டிற்கு செங்கடல் பாதம் நனையாமல் செல்லுகின்ற இடமெல்லாம் மன்னாவை பொழிந்து தண்ணீரை கொடுத்து பாதுகாப்பாக அழைத்து சென்ற பிள்ளைகள் உள்ளத்திலும் உடலிலும் இறைவனை தாங்காமல், இறைவனை சுமக்காமல், இறைவனை தன்னுடைய இதயத்திலே தாங்கி பிடிக்காமல், இறைவனுக்கு இதயத்தில் இடம் கொடுக்காமல் தானாக ஒரு தெய்வத்தை உருவாக்கி இறைவனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதையும் நாம் காணுகிறோம். இதுதான் இரண்டாவது வகையான மரணம், இறப்பு. இப்படிப்பட்ட இரண்டாவது வகையான மரணத்தினுடைய அந்த வழித்தோன்றல் தான் இன்றும் நீங்களும் நானும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். எப்படி இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடத்தில் கதறி கதறி அழுதார்களோ, அவர்களைப் போல பல நேரங்களில் நீங்களும் நானும் கதறி கதறி தான் அழுது கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியோடு இருக்கிற பொழுது, அனைத்தும் நமக்கு கிடைத்து விட்ட பிறகு ஒரு முறை கூட ஆண்டவரை நாம் திரும்பி பார்ப்பதில்லையே. மீண்டும் சொல்லுகிறேன், இது அனைவருக்கும் பொருந்தாது என்று. பல நேரங்களில் இறைவன் செய்த அனைத்து நற்காரியங்களையும் உதவிகளையும் மறந்துவிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே என்னை நான் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்கு இல்லை. கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்பிய சவுலை தன்னுடைய மகனாக மாற்றினார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார் என்று. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள, நம்பிக்கையுள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டும் அல்லவா? எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எந்த நேரத்தில் எனக்கு துன்பங்கள் நடந்தாலும், துயரங்கள் வந்தாலும், மகிழ்ச்சி தருணங்கள் வந்தாலும் என் தேவன் என்னோடு இருப்பார், என்னை கைவிட மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்குள் இல்லை என்றால் இந்த இரண்டாவது வகையான மரணத்தை தான் நாம் சந்தித்துக் கொண்டிருப்போம். பிரியமான நண்பன் தேவ பிள்ளைகளே, ஃபுல்டன் ஷென் என்கின்ற ஆயர் திருச்சபையின் வரலாற்றிலே ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவர். திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு படை வீரனால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரசக்கிண்ணத்தை ஏந்தி கரங்களிலே பிடித்து மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது, திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுது அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார்கள். பலிப்பிடத்திலே சுருண்டு விழுந்தார். ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு ஆயர். இந்த ஆயத்தனுடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே பதிவு செய்து விட்டு சென்றிருக்கின்றார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு முறை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும். அந்த நோயிலிருந்து அப்பொழுதுதான் அவர் குணம் பெறுவார். ஆனால் இந்த அறுவை சிகிச்சையானது மிகவும் ஆபத்தான அறுவை சிகிச்சை. இந்த அறுவை சிகிச்சை மிகவும் ஆபத்தான அறுவை சிகிச்சை. இதிலிருந்து அவருக்கு வாழ்வு கிடைக்கலாம் அல்லது மரணம் கூட நேரலாம் என்று மருத்துவ குழுவினர் அவருக்கு சொல்லியிருக்கிறார்கள். இறைவனோடு இணைந்து வாழுகிறவர்கள், இறைவனுடைய வார்த்தையை தங்கள் வாழ்வாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் மரணம் எப்பொழுது வந்தால் அதை பற்றி கவலைப்படாமல் அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். ஏனென்றால் இறைவன் நமக்கு இந்த உலகத்திலே வாழ வைத்தது ஒரு பயனை தான். நாம் அனைவருமே ஒரு வழிபோக்கர்கள். நம்முடைய இறுதி இலக்கு விண்ணகம். ஆண்டவர் தான் நமது இறுதி இலக்கு.
எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் பயணம் செய்கிறோமோ, அந்த இலக்கை நாம் சென்றடைய வேண்டும், எப்படி குறிக்கோளோடு நாம் செல்லுகிறோமோ, அந்த இடத்தை அடைந்து விட்ட பிறகு மகிழ்ச்சியோடு இருக்கிறோமோ, அதுபோல ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிறவர்கள் இந்த மன்னகத்தில் மரணம் எப்பொழுது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் இறுதி இலக்கை அடைய போகிறார்கள் என்ற மகிழ்ச்சி. இந்த எண்ணத்தோடு, இந்த சிந்தனைகளோடு ஆயர் பில்டன்ஷன் அவரை அவருடைய நண்பர் சந்தித்து பேசினாராம். சகோதரா, மருத்துவ குழுவினர்கள் இவ்வாறு பேசுவதை நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை உனக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். நீ சந்திக்க போகக்கூடிய இந்த அறுவை சிகிச்சை மிகவும் ஆபத்தானது. இந்த அறுவை சிகிச்சை ஒருவேளை உனக்கு வாழ்வும் கிடைக்கலாம், இல்லை என்றால் மரணமும் கிடைக்கலாம். இதை கேள்விப்படுகின்ற பொழுது நான் மிகவும் வேதனை அடைந்தேன். உனக்குள் எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது என்று அந்த நண்பர் இவரை பார்த்து கேட்டார், அந்த ஆயரை பார்த்து. அப்பொழுது ஆயர் அற்புதமாக சொல்லி இருக்கிறார், ஒருவேளை இந்த அறுவை சிகிச்சையிலே எனக்கு வாழ்வு கிடைத்து விட்டால் கிறிஸ்து என்னோடு, இயேசு என்னோடு இருக்கிறார். அறுவை சிகிச்சையிலே எனக்கு வாழ்வு கிடைத்து விட்டால் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று நான் ஏற்றுக்கொள்வேன். ஒருவேளை இந்த அறுவை சிகிச்சை பலனற்று எனக்கு வாழ்வு முடிகிறது, எனக்கு மரணம் வந்துவிட்டால் நான் இயேசுவோடு இருப்பேன். வாழ்வு கிடைத்து விட்டால் இயேசு என்னோடு இருப்பார், மரணம் வந்து விட்டால் நான் இயேசுவோடு இருப்பேன் என்று இந்த ஆயர் பெருமிதமாக சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் எந்த நேரத்திலும் மரணத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் இஸ்ரேல் மக்களைப் போல நாம் கேட்டது கிடைத்த உடனே நாம் மறந்து, இறைவனை மறந்து, தன்னுடைய சுயநலத்தில அன்றாடம் அழிந்து போகக்கூடிய இந்த உலக காரியங்களின் மீது நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டு இருந்தோம் என்றால் நாம் தூங்குபவர்களைப் போல நடித்துக் கொண்டே தான் இருந்தோம். ஒரு பொழுதும் தேவன் உங்களையும் என்னையும் எழுப்ப முடியாமல் திணறிக் கொண்டிருப்பான், கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான். எனவே பிரியமான என் தேவ பிள்ளைகளே, இந்த நவம்பர் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நற்கருணை பேழையின் முன்னிலையிலே அமர்ந்திருக்கின்ற நீங்களும் நானும் நம் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு விதமான வைராக்கிய எண்ணத்தோடு, ஆன்மீக பலத்தோடு, விசுவாசம் உள்ள, நம்பிக்கையுள்ள, அந்த மனதிடம் உள்ள உறுதிமொழியை இன்று நாம் எடுக்க வேண்டும். அது என்னவென்றால், பவுலடிகளார் சொன்னது போல, வாழ்வது நான் அல்ல, என்னுள் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒருவேளை நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசு என்னோடு இருக்கிறார், ஒருவேளை நான் மரித்து விட்டால் நான் இயேசுவோடு இருப்பேன் என்று ஆயர் பில்டன்ஷன் சொன்னது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இவர் மனிதனாக பிறந்தார். மாட்டுத் தொழுவத்தில் நரிகளுக்கு பதுங்கு குழிகள் இருக்கின்றன, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கின்றன, ஆனால் மனுமகன் தலை சாய்க்கு இடமில்லை என்று சொன்னார். 3 ஆண்டுகள் தங்குவதற்கு இந்த தனிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. செல்லுகின்ற இடமெல்லாம் மக்களோடு தன்னுடைய நாட்களை கடந்து இறுதியாக மரணத்தை சந்தித்து கல்வாரி மலையிலே உங்களுக்காக எனக்காக உயிர் திறக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை தாகமாயிருக்கிறது என்று சொன்னார். அது தண்ணீர் என்ற தாகம் அல்ல, மாறாக ஆன்மீக தாகம். இன்னும் சிறிது காலம் என் மக்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தார். இந்த மரணம் உங்களுக்காக, எனக்காக, இந்த பாடுகள் உங்களுக்காக, எனக்காக. எனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குறுகிய காலத்தில் நாம் சிந்திப்போம். இறப்பு திருப்பலியில் ஒரு அற்புதமான பாடல் ஒன்று பாடுவார்கள். இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு, இங்கேயே இங்கேயோ வரும் சாவு, நன்மைக்கோ தீமைக்கோ யாம் அறிவோம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கோ நாளைக்கோ யார் வாழ்வு எப்பொழுது செல்லும் என்று தெரியாது. ஆனால் இந்த வாழ்வு இந்த மன்னகத்தை விட்டு பிரிக்கின்ற பொழுது அவரோடு நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் எழுந்தால்
இதோ நாம் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இல்லை என்றால் இரண்டாவது வகையான மரணத்தைப் போல நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவர் நம்மை எழுப்ப வேண்டும் என்றால் நாம் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். கொடுப்போமா? சிந்திப்போம். இயேசுவிடம் நம்மை அர்ப்பணிப்போம். நமக்கு முன்னதாக இந்த மரணத்திலே மண்ணகத்தை விட்டு சென்றிருக்கின்ற ஒவ்வொரு உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் அவர்களை ஏற்று அவர்களுக்கு நித்திய பேரும் பாக்கியத்தை கொடுத்துள்ள இதோ இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் அழுதிடுவோம். சற்று நேரம் கண்களை மூடி நற்கருணை நாதர் முன்னிலையில் இருக்கின்ற நீங்களும் நானும் நம் உறவுகளுக்காக ஜெபிப்போம். நம்மை விட்டு பிரிந்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் அவருடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவே, எங்களை விட்டு சென்ற எங்களுடைய பெற்றோர்கள், எங்கள் உடன்பிறப்புகள், எங்கள் நண்பர்கள், தோழர்கள், இப்படி இந்த மன்னகத்தை விட்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அவர்கள் இந்த மன்னகத்தில் செய்த தவறுகள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நீர் மன்னித்து அவர்களுக்கு விண்ணக வாழ்க்கையை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவே. அவர்களும் ஆதாமுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் மறந்து விடவில்லை. குறிப்பாக எந்த பாவங்களுக்காக, எந்த குற்றங்களுக்காக அவர்கள் உம்மிடம் மன்னிப்பு கோராமல் இறுதி நாளிலே மரண படுக்கையில் இருக்கிற பொழுது நோயின் பூசுதல் பெற முடியாமல், பாவ சங்கீர்த்தனம் பெற முடியாமல், தான் செய்த பாவங்களுக்காக மன வருத்தத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு மரணத்தை தழுவிய அந்த ஒவ்வொரு ஆன்மாக்கள் செய்த பாவங்களை இப்பொழுது நாங்கள் நினைவு கூர்ந்து பாவ பொருத்தல் பெறாமல் தவறிய அந்த தருணங்களுக்காக, அந்த பாவங்களுக்காக இப்பொழுது அவர்கள் சார்பாக நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கிறோம் இயேசுவே. அவர்களை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் செய்த பாவங்கள், குற்றங்கள் அனைத்தையும் நீர் மன்னித்து அவர்களுக்கு நித்திய பேரின்ப பாக்கியத்தை நீ நிறைவாக கொடுப்பீரையா. குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து திருப்பலி நிறைவேற்ற முடியாமல், குருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்து அரசாங்க அனுமதியோடு எரிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களாக இருக்கட்டும், அனைத்து ஆன்மாக்களையும் இந்த நேரத்தில் உடைய பாதத்தில் எடுத்து வருகிறோம் தகப்பனே. அதோடு மட்டுமல்லாமல் இயற்கையினுடைய பேரிடரினால், இயற்கையினுடைய சீற்றத்தினால் யாருடைய பார்வைக்கும் தெரியாமல் இந்த உலகத்தை விட்டு சென்றிருந்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. விபத்துகளில் மரித்த ஒவ்வொரு ஆன்மாக்கள், அனாதை இல்லங்களில் வீசப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள், பிள்ளைகளினால் கைவிடப்பட்டு, உறவுகளினால் உதறி தள்ளப்பட்டு தனிமையிலே மனவேதனையோடு தன்னுடைய உயிரை பிரிந்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் எடுத்து வருகிறோம் இயேசுவே. இந்த ஆன்மாக்களை கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீரே உம்முடைய விண்ணக பாக்கியத்தை கொடுத்தருளும்.
ஆபிரகாம் அடியிலே லாசர் அமர்ந்தது போல இயேசுவே அவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தாரும். சமாரிய பெண்ணை மன்னித்தது போல, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை நீர் மன்னித்தது போல, போய் நீ பாவம் செய்யாதே, நானும் உன்னை மன்னியேன் என்று தீர்ப்பிடேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து இயேசுவே ஒவ்வொரு ஆண் மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க, அவர்கள் இந்த மன்னகத்தில் செய்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் நீர் மன்னித்து விண்ணகத்திலே நிலையான பேரின்பத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இது உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்று மறையுறையில் சொன்னது போல இரண்டாவது வகையான மரணம், உடலும் ஆன்மாவும் உம்மை விட்டு பிரிந்து வெறும் நடைப்புணமாக இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. உலக ஆசைகள், அழிந்து போகக்கூடிய செல்வங்கள், பதவிகள், பட்டங்கள், பணங்கள், தீய எண்ணங்கள், தீய சக்திகள், இவைகளுக்குள்ளாக சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. எங்களை நீர் ஏற்று வழி நடத்தும். எங்களோடு வந்து எங்களுக்குள் வாழ்ந்து எங்களை உடைய அன்பின் பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மீண்டும் மீண்டுமாய் உம்முடைய கொடூரமான அந்த சிலுவை மரணத்தை எங்கள் மனக்க முன்பாக எடுத்து வருகிற பொழுது, நான் செய்த துரோகத்திற்காக, நான் செய்த பாவத்திற்காக நீரே எனக்காக சிலுவை சுமந்து கல்வாரியிலே தன்னை அர்ப்பணித்தவரே, உம்முடைய மரணம் எனக்கு வாழ்வு தர வேண்டும். உம்முடைய மரணம் எனக்கு மன்னிப்பு தர வேண்டும். உம்முடைய மரணம் இந்த மண்ணுலகில் எனக்கு புது வாழ்வு தர வேண்டும். உம்முடைய மரணம் எனக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆழமாக கொடுத்து நான் என்றுமே உமக்கு உகந்தவளாக வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அன்பு இயேசுவே. இந்த நல்ல தருணத்தில் மீண்டுமாய் உம்மிடம் எங்கள் விண்ணப்பங்களை எடுத்து வைக்கிறோம். யாருக்காக எல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தோமோ, யாருடைய தேவைகள் நிறைவு பெற வேண்டும் என்று நாங்கள் உம்மிடம் ஜெபிக்க நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமோ, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இது மீண்டுமாய் கல்வி ஆண்டு திறக்கப்பட்டு, வகுப்பறைகள் திறக்கப்பட்டு, பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு வகுப்பறைகளை செல்லுகிற பிள்ளைகளுக்கு எந்த தீய சக்திகளும் அந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளாமல், எந்த உயிர்கொல்லி நோய்களும் அந்த குழந்தைகளை ஆட்கொள்ளாமல், இனி வருகிற காலங்களில் அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியான தருணத்திலே அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் ஞானத்தையும் விவேகத்தையும் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கெத்செமனே தியான இல்லத்தையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. உம்முடைய ஆளுமைக்குள் இந்த கெத்செமனே தியான இல்லத்தை எடுத்து வாரும். இந்த உலகத்தில் எந்த கடைகோடி இல்லங்கள் இருக்கிற எல்லா தியான இல்லங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீண்டுமாய் ஒவ்வொரு தியான இல்லங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் ஆன்மீக தாகத்தை தேடி ஓடி வந்து உம்முடைய முன்னிலையில் அமர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு மனநிறை உள்ளவர்களாக, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறான், நான் அவரோடு இணைந்திருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையுள்ள விசுவாசம் உள்ள வார்த்தை வாழ்வை நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. எங்களை நீ தூய்மையாக்கும். எங்களோடு தங்கி எங்களோடு வாழ்ந்து எங்கள் துயர தருணங்களில், சோதனை தருணங்களில் எந்த தீய சக்திகளும் எங்களை ஆட்கொள்ளாமல் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால், உம்முடைய ஆவியின் ஆளுமையினால் என்றும் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக உம்முடைய அன்பின் பாதையில் பயணிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் அவர் இருவரிடமாய் வருகின்றவராய் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவிடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.